மதுரையில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் பாலசுப்ரமணியன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கொலை தொடர்பாக அவரது உறவினர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 4 சென்ட் நிலம் தொடர்பான சொத்து பிரச்சனையில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்ததாலேயே பாலசுப்ரமணியனை அவரது உறவினர்களை கொலை செய்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அது குறித்த தகவலை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறித்த விவரங்கள், அது மட்டுமின்றி இந்த கொலைக்கான காரணம் என்பது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக கௌதமி, அதாவது மதுரையில் நேற்று பட்டப்பகலில் அமைச்சர் வீட்டு வாசல் முன்பு கொடூரமாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை கொலை செய்து ஒரு கும்பல் தலைமறைவாகிவிட்டனர். இது சம்பந்தமாக சிறார் உட்பட 6 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகர் தல்லாகுளம் அருகே உள்ள வல்லாபாய் தெரு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டின் முன்பு நேற்று அதிகாலை 6:30 மணியளவில் நடைபயிற்சி மேற்கொண்ட செல்லூரைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவரது மகன் பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதியின் துணைச் செயலராக உள்ளார். இவரை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் விரட்டியுள்ளது. கதறியபடி உயிரை காப்பாற்றுங்கள் என கூறி ஓடியுள்ளார். அவரை விரட்டிய கும்பல் மறித்து அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் சராமரியாக வெட்டி படுகொலை செய்தார்கள். இதில் படுகாயத்துடன் கிடந்த பாலசுப்ரமணியரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் பாலசுப்ரமணியன் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் அவரது உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டது. இது தொடர்பாக தல்லாகுளம் காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து 4 பேர் கொண்ட மர்ம கும்பலை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடினார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகள் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தினார்கள். தொடர்ந்து மதுரை மாநகர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் நேரடி பார்வையில் 3 தனிப்படைகளை அமைக்கப்பட்டது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் மகாலிங்கம் என்பவருக்கு பாண்டியராஜன் என்பவருக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளதாகவும், இந்த நிலையில் பாண்டியராஜனுக்கு ஆதரவாக சகோதரர் பாலசுப்ரமணியன் சொத்தினை சமமாக பிரித்து தருமாறு கேட்டு மகாலத்திடம் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இப்பிரச்சனை தீர்வுக்கான பாண்டியராஜனின் மகள் பிரியா என்பவரை மகாலத்தின் மகன் அழகு விஜய் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணமான பிரியா மற்றும் அழகு விஜய் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரியா தனது தந்தை பாண்டியராஜன் வீட்டில் இருந்து கொண்டு அழகு விஜய் மீது நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஒரு பாண்டியராஜன் மகாலிங்கத்திடம் தனது மகளுக்கு சேர வேண்டிய சொத்தினை பிரித்து தருமாறு கேட்டபோது ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பாண்டியராஜின் புகார்படி மகாலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பாண்டியராஜின் மகள் பிரியா கணவர் அழகு விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மகாலிங்கம் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் தனது தந்தை மற்றும் பெரியப்பா பாலசுப்ரமணியனை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என முடிவில் உள்ளார்கள் என்று கூறியுள்ளார். எனவே பாண்டியராஜன் மற்றும் பாலசுப்ரமணியன் தன்னை தாக்குவதற்கு முன்பாக அவரை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்த மகாலிங்கம் மற்றும் மனைவி நாகம்மாள், அவரது மகன் அழகு விஜய் ஆகியோர் தங்களிடம் லோடுமேன்களாக வேலை செய்து வரும் ஒரு சிறார், பரத்து, கோகுலக்கண்ணன் மற்றும் பென்னி ஆகியோருடன் சேர்ந்து பல்வேறு வழக்குகளில் குற்றவாளியான பாலசுப்ரமணியை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் தெரிய வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியை கொலை செய்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலை செய்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையானது இரு தரப்பினருக்கிடையே திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் அவர்களுக்கிடையே உள்ள சொத்தை பங்கீடு செய்தலும் ஏற்பட்ட கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட மகாலிங்கம் மற்றும் மனைவி நாகம்மா ஆகியோரை தலைமறைவாக ஆகியுள்ளார்கள். அவர்களை தீவிரமாக காவல்துறை தேடி வருகிறார்கள். மதுரையில் நாம் தமிழர் கட்சி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 சென்ட் இடத்துக்காகவும் அந்த 4 சென்ட் இடத்தில் கொலை செய்யப்பட்ட பாலசுப்ரமணியன் பஞ்சாயத்து செய்து தலையிட்டதால் அவருடைய சொந்தக்காரர்களை கொலை செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கொலை செய்யப்பட்டதில் நடந்தது என்ன என்பது தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.